கேரம் எப்படி இருக்குது சென்னையை பொறுத்த வரைக்கும், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கேரம்ங்கிற அந்த கேமுக்கான ரிசப்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? வந்துட்டு நாங்கள் விளையாடி இருந்த காலம் வேறு, எங்களுக்கு முன்னாடி இருந்த காலம் வேறு. வீட்டு சுவர்லேயே இருக்கட்டும், என்னோட கண்ணாடியில் இருக்க எல்லாத்தையும் ஐம் வேர்ல்ட் சாம்பியன் ஒன் டே அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருக்கேன். எப்போ எழுதுனீங்க அது? இது நான் சின்ன வயசுலேருந்தே எனக்கு வேர்ல்ட் சாம்பியன் ஆகணும் ஆசைன்றதால நான் நோட்ஸில் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு அதுதான் எழுதி வச்சேன். நான் யார்கிட்டையும் வந்துட்டு எப்போவுமே சொல்லிக் கொடுக்கறதுக்காக ஃபீஸ் வாங்குறது கிடையாது. இப்போ சர்வதேச அளவில் நமக்கு யாரெல்லாம் ரொம்ப காம்படிட்டிவாக இருக்காங்கன்னு பார்க்குறீங்க வேறு நாடுகள் அப்படின்னா? நான் ஆடும்போதுலேருந்து அதாவது தனுஷ்கும் அதே மாதிரிட்டு என்னை கூப்பிட்டே வந்துட்டு போய் ட்ரெயின் பண்ண அவரை வர வச்சு ட்ரெயின் பண்ண வச்சு. வணக்கம் நண்பர்களே. ஒவ்வொரு முறையும் தமிழ்நாட்டுடைய முக்கியமான ஆளுமைகளை பார்த்துட்ருக்கோம். அந்த மாதிரி இன்றைய நிகழ்வில் நம்மோடு கலந்து கொள்ள இருக்கக்கூடிய 2 பேர் ரொம்ப முக்கியமானவங்க. ஆனால் அதிகம் அறிமுகமாகாமல் இருந்தார்கள். இப்போது அந்த நிலை வேறு. கேரம் போட்டியில் உலக அளவில் பட்டங்களை வென்றிருக்கக்கூடிய, இப்போது கேரம் கோச்சாகவும் இருக்கக்கூடிய திரு மரிய இருதயம் நம்மோடு இணைகிறார். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதேபோல் தற்போதைய ஒரு கேரம் சென்சேஷன்னு சொல்லலாம், வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் வாங்கிட்டு வந்திருக்காங்க காசிமா, அவங்களையும் வரவேற்கிறேன். வணக்கம்மா. எப்படி இருக்குது இப்போ இருக்கக்கூடிய இந்த மொமெண்ட் எப்படி இருக்குது? ஒரு வேர்ல்ட் சாம்பியன் அப்படிங்கிற ஒன்று உங்களை சுற்றி இருக்கிற உலகம் எப்படி இருக்குது? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு. ஓகே, வேர்ல்ட் சாம்பியன் ஆகணும்னு சொல்லிட்டு என்னோடய ட்ரீம். ஸோ அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும்போது என்னை எல்லோரும் வந்து என்ன சொல்கிறது, எல்லோரும் வந்து பாராட்டும் போது இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு. ஓகே, காசிமா பற்றி நிறைய தெரிஞ்சுக்கலாம். என்ன படிக்கிறீங்க? எங்கே உங்கள் வீடு எங்கே இருக்குது? அப்பா கேரம் கிளப் நடத்துகிறாங்க இல்லையா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். எஸ், அப்பா வந்து ஆட்டோ டிரைவர் தான். அப்பா வந்து இப்போ கேரம் கோச்சும் பண்ணிகிட்டு இருக்காங்க. 6 வயசுலேருந்து நான் கேரம் விளையாடிட்டு இருக்கேன். எப்படி உங்களுக்கு கேரமில் ஆர்வம் வந்துச்சு? அண்ணன் ஜூனியர் நேஷ்னல் சாம்பியன், அவரை எல்லாருமே பாராட்டுறதை பார்த்துட்டு எனக்கும் கேரம் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்தது. ஸோ அப்பா கிட்டே நானும் கேட்டிருந்தேன், அப்பா நானும் கேரம் விளையாடணும்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அப்பா சரிம்மா நீயும் ப்ராக்டிஸ் பண்ணுன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு கேடட் நேஷ்னல் சொல்லிட்டு ஒன்று பார்ட்டிசிபேஷன் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் பார்ட்டிசிபேஷன் பண்ணி ஸ்டேட்டும் ரன்னர், நேஷ்னல்ஸும் ரன்னர். அதுக்கப்புறமா நடந்த கேடட் நேஷ்னலில் 2 நேஷ்னல்ஸும் வின் பண்ணேன். ஸோ அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சம் இதெல்லாம் இப்போ உங்கள் ஸ்கூல் டேஸ்லையா? ஆமாம், 2nd ஸ்டாண்டர்ட்லேருந்து நான் விளையாட. உங்களோட இப்போ 7 வயதுலேருந்து நீங்கள் இப்போ கேரம் தொடங்கிட்டீங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வாங்கின ஒரு சாம்பியன்ஷிப்னா என்ன லெவலில் வாங்கினீங்க? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? முதல்ல ஒரு பெரிய ஒரு போட்டியில் வெற்றி பெற்றது? நேஷ்னல் ரன்னர் வாங்கியிருந்தேன் நான். அது எந்த வயசில் வாங்கினீங்க? 7 வயசு இருக்கும். அது ஜூனியர் கேட்டகரியா? அது கேடட் நேஷனல். அது வந்து 6 வயசுலேருந்து 12 வயசுக்குள்ளே விளையாடுவாங்க. கேடட் நேஷனலில் வாங்குறீங்க. ஓகே. இப்போ வந்து நீங்கள் வேர்ல்ட் சாம்பியன் ஆன பிறகு உலகமே கொண்டாடுது அல்லது தமிழ்நாடு கொண்டாடுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பெரிய வெளிச்சம் இருந்திருக்கு அதில். அன்னைக்கு வந்து அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ உங்கள் வாழ்க்கை இப்போ படிக்கிறது இல்லைனா வேலைக்கு போகணும், இப்போ நீங்கள் சொல்கிற ஒரு பொருளாதார சூழல்லேருந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வரணுங்கிற அந்த இடத்துக்கான ப்ரெஷர் உங்களுக்கு இருந்ததா? இல்லை நீங்கள் உனக்கு என்ன பிடிக்குதோ அதை பண்ணு அப்படின்ற அந்த ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்களா? ப்ரெஷர் எதுவுமே கொடுத்துக்கல. நான் எங்கள் சுவர் இருக்குது, வீட்டு சுவர்லேயே இருக்கட்டும், என்னோட கண்ணாடியில் இருக்க எல்லாத்தையும் ஐம் வேர்ல்ட் சாம்பியன் ஒன் டே அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருக்கேன். எப்போ எழுதுனீங்க அது? அது நான் சின்ன வயசுலேருந்தே எனக்கு வேர்ல்ட் சாம்பியன் ஆகணும் ஆசைன்றதால நான் எங்கள் சுவரில், கண்ணாடியில், நோட்ஸில் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு அதுதான் எழுதி வச்சுருப்பேன். கிரேட். ஓகே. அதை பார்த்து யாராவது உங்களை வந்து கிண்டல் பண்ணியிருக்காங்களா? இது வந்து ரொம்ப அதிகமாக ஆசைப்படுற அப்படிலாம் ஏதாவது சொல்லியிருக்காங்களா? அது எப்படி? நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் எனக்கு அந்த மெயின் நான் எதுவுமே எடுத்து நோட் புக்கில் அஃப்கோர்ஸ் வீட்டில் இருக்கவங்க நம்மளை கொண்டாடுவாங்க. நீங்கள் எழுதி வச்சுருக்கும் போது அப்பாக்கோ அம்மாக்கோ ஓகே நீங்கள் எவ்வளோ ஃபோக்கஸ்டாக இருக்கீங்க, உங்களோட ஆர்வம் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஸ்கூல்ஸ்லேயோ இல்லை வேறு இடங்களையோ நண்பர்கள் மத்தியிலையோ மேபி நோட் இதெல்லாம் பார்க்கும்போது பாசிட்டிவாக நிறைய பேர் கொண்டாடி இருப்பாங்க, நெகட்டிவ் கூட வந்திருக்கலாம். அதுக்காக கேட்டேன் எப்படி அது வந்து. என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் தெரியும் நான் கேரமில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கேன். ஓகே, நிறைய நம்ம பேசலாம், அவங்கள பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கு முன்னாடி கோச் அண்ட் இந்தியாவோட முதல் அர்ஜுனா அவார்டு வாங்கின, அதாவது கேரம்லேருந்து வாங்கின முதல் வீரரும் கூட. வாழ்த்துக்கள் சார் உங்களோட இணையறதுல. கேரம் எப்படி இருக்குது சென்னையை பொறுத்த வரைக்கும், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கேரம்ங்கிற அந்த கேமுக்கான ரிசப்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? இந்த 6th வேர்ல்டு கேரம் கப் போயிட்டு வந்த பிறகு வந்துட்டு அதனுடைய ட்ரெண்டே மாறி இருக்குது. அதாவது வந்துட்டு நாங்கள் விளையாடி இருந்த காலம் வேறு, எங்களுக்கு முன்னாடி இருந்த காலம் வேறு. இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு நமக்கு தமிழ்நாடுக்கு வந்துட்டு நேஷனல் சாம்பியன் வாங்கி கொடுத்தவங்க டில்லி அப்படின்ட்டு. ஸோ அவர் வந்து வட சென்னை தான். அதே மாதிரி லாசர்னு சொல்லிவிட்டு அவர் வந்துட்டு நேஷனல் சாம்பியன். இப்போ இருக்கிற இந்த நிலையில் இருக்கிற கேரமை நம்ம பார்க்கும்போதும் அவங்க விளையாடிட்டு இருந்த
கேரமை பார்க்கும்போது ஸ்கில் வந்து அவங்கக்கிட்ட நிறைய இருந்தது. ஓகே. இப்போ வந்துட்டு எக்யூப்மெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஸ்கில்லும் மாறிடுது. ஓகே. இப்போ வந்துட்டு வெறும் காயின் போட்டுட்டு ட்ராக் பண்ணி வச்சா போதும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் அப்போ இருக்கிறவங்க வந்துட்டு எந்தெந்த மாதிரியெல்லாம் காயின் போட முடியுமோ அந்தந்த மாதிரியெல்லாம் போட்டிருந்தாங்க. கேரம்ங்கிறது ஒரு பெரிய எல்லாராலையும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு விளையாட்டா அன்னைக்கு இல்லை. அன்னைக்கு இல்லை. இப்போ நான் விளையாடும் போது வந்துட்டு நான் 91 ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் வின் பண்ணேன். 95லையும் செகண்ட் ரெண்டாவது வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் வாங்கினீங்க. அப்போ வந்துட்டு நான் 91 வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் வின் பண்ணிவிட்டு நானே வந்துட்டு நேராக அங்கேருந்து டெல்லியிலேருந்து ஃப்ளைட் ஏறி வீட்டுக்கு போயிட்டோம். ஓ. வெறும் அசோசியேஷன் மாற்ற வந்தாங்க, தமிழ்நாடு கேரம் அசோசியேஷன். அவங்க வந்துட்டு எங்களை வந்துட்டு மாலை போட்டு வரவேற்று அதோடு முடியுது. ஆனால் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு டைம். ஓகே. இப்போது நாங்கள் போயிட்டு வந்தப்போ எஸ்டிஐடி கவர்மெண்ட்டே வந்துட்டு எங்களுக்கு பயண செலவுக்கும் காசு கொடுத்து அனுப்பிச்சிட்டு வரும்போதும் வந்துட்டு ஒரு விழா மாதிரி அவங்க எடுத்து எல்லாரையும் வரவேற்றது வந்துட்டு இதுதான் ஃபஸ்ட். ஓகே. இந்த முறை வந்து அமெரிக்காவில் நடந்தது, கலிஃபோர்னியாவில். ஆமாம், இந்த தடவை வந்துட்டு 6th வேர்ல்ட் கப் சான் ஃப்ரான்சிஸ்கோ கலிஃபோர்னியாவில் நடந்தது. இப்போ சர்வதேச அளவில் நமக்கு யாரெல்லாம் ரொம்ப காம்படிட்டிவாக இருக்காங்கன்னு பார்க்குறீங்க வேறு நாடுகள் அப்படின்னா? நமக்கு அடுத்தது அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்காக்கு அடுத்தது மால்தீவ்ஸ். நீங்கள் கிட்டத்தட்ட உங்கள் லைஃபே ரொம்ப ஒரு மாதிரி இன்ஸ்பிரேஷனலான ஒரு ஜேர்னி தான். நீங்கள் வந்து 14 வயசில் ஸ்கூல் ட்ராப் அவுட்டு, அதுக்கு பிறகு கேரமில் முழுக்க வந்துட்டீங்க. நான் வந்துட்டு வின் பண்ணி பேப்பரில் வந்த பிறகு தான் எங்கள் அப்பாவுக்கே வந்து நான் கேரம் விளையாடுறதுன்னு தெரியும். ஓ சரி. அது வரைக்கும் அவர் கேரம் படிப்பு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஓ, என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்பா? என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அப்பா வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் ஸ்டோரில் கிளர்க்காக இருந்தாங்க. நீங்கள் அப்புறம் எங்கே போய் கற்றுக்கிட்டீங்க? அப்பாவுக்கே தெரியாமல் எங்கே கற்றுக்கிட்டீங்க அப்போ? முதல்ல என் வீட்டில் போர்டு இருந்தது, நாங்கள் எல்லாருமே சேர்ந்தே தான் விளையாடுவோம். எங்கள்கிட்ட வந்துட்டு ஒரு சந்து மாதிரி இருக்கும், அதில் ஒரு 7-8 வீடு இருந்தது. எங்கள் வீட்டில் போர்டு இருந்தது, அப்படியே விளையாடிட்டு இருந்தோம். 8th பாஸ் பண்ண பிறகு 9th வந்துட்டு சாந்தமாய் ஸ்கூல் போகணும். ஸோ அங்கே ஹாஸ்டலில் தங்க வேண்டியது அந்த சூழ்நிலையில் அப்போ இருந்தது. ஓகே. ஆஃப் இயர்லி எக்ஸாம் வரும்போதுட்டு என் ஃப்ரெண்டு வந்துட்டு போர்ட் ரூம் இருக்குது, போய் விளையாடலான்னு அங்கே போய் விளையாட ஆரம்பித்த பிறகு தான் அவரே என்னை ஜெயிக்க ஆரம்பித்தார். சரி, நம்மக்கிட்ட தோத்துன்னு ஜெயிக்கிறாரு அப்படின்ற அந்த வெறியில் தான் மறுபடியும் கேரம் ஆட ஆரம்பித்தோம். கேரம் வந்து ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கேம். ஆனால் அதில் உங்களுக்கு எப்படி ஆர்வம் ஆரம்பிச்சிது? அங்கே ஃப்ரெண்ட்ஸ் அந்த உங்கள் பகுதியில் விளையாட ஆரம்பித்ததுலேருந்து வந்தது தானா? 79ல் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து நேஷனல்ஸ்க்கு ஆடுறதுக்குரிய வாய்ப்பு கிடச்சிது. ஓகே. ஸ்டேட் நம்பர் 3 வந்தது. கேம்ப்பு ஒன்று வந்துட்டு எப்போவுமே தமிழ்நாடு கேரம் அசோசியேஷன் அப்பத்துலேருந்தே வந்துட்டு டீம் போகுது அப்படின்னு சொன்னால் ஒரு 10 நாள் கேம்ப்பு போடுவாங்க. ஓகே. கேம்ப்பு போட்டு நம்மளை ரெடி பண்ணணும், அதுக்கு ட்ரைனிங் பண்ணுவாங்க. ஸோ அந்த ட்ரெயின் பண்ணும்போது பங்கார் பாபு சார் வந்து என்னுடைய இதை பார்த்துட்டு, ஓகே, நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, சில இதெல்லாம் உங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கலான்னு அந்த 79லேருந்தே வந்துட்டு அவங்க மேலே தனியாக அக்கறை காட்ட ஆரம்பித்தாங்க. அவங்க சொல்லுறதே நானும் கற்றுட்டே இருந்தேன். ஓகே. 90ல் வந்துட்டு என் டாக்டர் இறந்துட்டாங்க. ஓ. ஸோ அது கேரமே வந்துட்டு விட்டுடலாம் அப்படின்ற மாதிரி நான் ஒரு 3 months எந்த டோர்னமெண்ட்டும் விளையாடுறேன். அது கொஞ்சம் அந்த இழப்புலேருந்து வெளியே வர்றதுக்கு அந்த கேமு கொஞ்சம் உதவுச்சு. அது சரி, அப்படியே கண்டினியூ பண்ணதுனால வந்துட்டு நான் 91 நேஷனல் சாம்பியன் வின் பண்ணும்போது அந்த டோர்னமெண்ட்டில் வந்துட்டு யாருமே என்கிட்ட வந்துட்டு டபுள் டிஜிட் வரவே இல்லை. ஓ. அப் டு ஃபைனல்ஸ் வரைக்கும். அதே மாதிரி பெஸ்ட் ஆஃப் 3 கேம்ஸ் ஆடல, எல்லாமே ஸ்ட்ரைட் 2. ஓ. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க இப்போ கேரம்காக? நீங்கள் பல விஷயங்களை இழந்துட்டு அல்லது உதவிகள் பெருசாக கிடைக்கலங்கிற இடத்துலேருந்து வந்தீங்க. இப்போது உங்களோட ஒரு ஸ்டூடெண்ட் அல்லது நீங்கள் ட்ரெயின் பண்ண ஒருத்தர் வந்து வேர்ல்ட் சாம்பியன் அப்படின்னும் போது அதை எப்படி பார்க்குறீங்க? நான் வந்து டிஸ்ட்ரிக்ட் அசோசியேஷன் செக்ரட்டரியாக இருந்தேன், கேரம்க்கு. சென்னை டிஸ்ட்ரிக்ட் கேரம் அசோசியேஷன் செக்ரட்டரி. அப்போ நான் வந்து டிஸ்ட்ரிக்ட் சாம்பியன்ஷிப் நடத்தும் போது காசிமா வந்துட்டு நாகஜோதின்னு சொல்லிட்டு இவங்கள விட அவங்க சீனியர். ஓகே. ஸோ அவங்கள வின் பண்ணாங்க. ஸோ அவங்க வின் பண்ண பிறகு இவங்க மேலே என் கவனம் செலுத்துச்சு. அப்போ அவங்க அப்பா வந்துட்டு தான் அவங்களுக்கு கோச் பண்ணிட்டு. ஓகே. ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஜூனியர் நேஷனல்ஸ் போகும்போது இல்லை பெரிய டோர்னமெண்ட்டுங்க போகும்போது ஒரு 10 days அந்த மாதிரி வந்துட்டு என்னைக்கிட்ட வந்துட்டு அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போவாங்க. சில நுணுக்கங்கள்லாம் அவங்களுக்கு சொல்லுவோம். ஓகே. ஒரு ஆட்டோ டிரைவரோட மகள் இப்போ வேர்ல்ட் சாம்பியன், எப்படி ஃபீல் பண்ணுறீங்க காசிமா? அப்பா என்ன ஃபீல் பண்ணாங்க? ஏன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய கனவு இருந்திருக்கும்ல, அவங்க சில விஷயங்களை அடையணும்னு நினச்சிருப்பாங்க, அதெல்லாம் முடியாமல் இருந்திருக்கும். இப்போது நம்ம மகள் வந்து அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னு நினச்சாங்களா? என்ன சொன்னாங்க அப்பா? அப்பா ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஏன்னா அப்பாவுக்கு வந்து அண்ணன் மேலே ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் இருந்தது. அண்ணன் வேர்ல்ட் சாம்பியன் ஆகணும்னு சொல்லிட்டு கேரமில் அண்ணனை எடுத்துகிட்டு வந்தாங்க. ஆனால் அண்ணாவால் விளையாட முடியல ஒரு சுச்சுவேஷன் மேலே. ஸோ அதுக்கப்புறமா நான் கேரம் வந்து நான் வந்து கேரமில் விளையாடணும்னு சொன்னதால் நானும் கொஞ்ச நாள் விளையாடி தான் இருந்தேன். அப்பா என்ன நினச்சாங்கன்னா, நான் கொஞ்ச நாள் தான் ஆசைப்படுறேன் கேரம் மேலே, கொஞ்சம் தான் விளையாடுவேன்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் எனக்கு இன்னும் நான் வின் பண்ண எனக்கு ரொம்ப ஃபோக்கஸ் இருந்துச்சு கேரம் மேலே. நான் வந்து 6 hours விளையாடுனது 7, 8 அந்த மாதிரி விளையாட ஆரம்பித்தேன்.
அப்போ தான் ஒரு லெவலாக விளையாட ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு கேடட் நேஷனல் வின் பண்ணேன். அப்புறம் சப் ஜூனியர் கேட்டகரி வரும்போது நான் 3rd பிளேஸ் தான். ஓகே. 3rd பிளேஸ் வந்துட்டு டீம் சாம்பியன்ஷிப் வின்னர் வந்திருந்தோம். தமிழ்நாட்டுக்கு தான் விளையாடிருந்தேன். அதுக்கப்புறமா ஜூனியர் நேஷனல் பார்ட்டிசிபேஷன் பண்ணும்போது ஜூனியர் டைட்டில் வின் பண்ணேன். அதுக்கப்புறமா சீனியரில் விளையாட ஆரம்பிக்கும் போது கூடலில் வந்து டீம் சாம்பியன்ஷிப் வின் பண்ணோம் சீனியர் கேட்டகரியில். அப்போ வந்து நான் ஃப்ரீ குவார்ட்டர்லேயே சிங்கிள்ஸில் தோத்துட்டேன். ஓகே. அப்போ தான் ஸ்டார்டிங் சீனியரில் விளையாட ஆரம்பிக்கிறேன். அதுக்கப்புறமா டெல்லியில் நடந்ததில் 8th பிளேஸ் வந்தும் தமிழ்நாட்டில் வந்து உமன்ஸ் டீம் சாம்பியன்ஷிப் வின் பண்ணோம். அப்போ தான் சார் சொல்லியிருந்தாங்க இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் சார் கிட்ட நான் போய் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன். 2022 ப்ராக்டிஸ் பண்ண ஒரு டோர்னமெண்ட்டும் சார் சொல்லுவாங்க இன்னும் இந்த மாதிரி போடணும், இன்னும் இந்த மாதிரி பண்ணால் நுணுக்கங்கள்லாம் நிறைய சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ண எனக்கும் கொஞ்சம் ஈஸியாகிடுச்சு. ஒரு காயின்ஸ்லாம் வந்து நகர்ந்து உட்காந்தா போட்டுடலாம் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. எல் ஷேப்பில் போடணும் அந்த மாதிரிலாம் நிறைய சொல்லியிருக்காரு. அதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு ஆடும்போது எனக்கு சில போட்டே ஆகணும்னு சொல்ல டைம்லலாம் சார் சொன்னதை ஞாபகம் வச்சு நான் போட்டு வின் பண்ணேன். ஸோ மேட்சஸ்லாம் அந்த மாதிரி தான் நிறைய கற்றுக் கொடுத்து இப்போ ஃபெடரேஷன் கப் நடந்தது, அதில் டைட்டில் வின் பண்ணேன். உமன் சிங்கிள்ஸ் இண்டிவிஜுவல் டைட்டில் வின் பண்ணேன். அதோட பார்ட்டிசிபேஷன் மேட்ச் தான் வந்து சீனியரில் குவாலியரில் நடந்தது. ஓகே. அதோட பாயிண்ட்டும் இந்த ஒரு பாயிண்ட் தான் கேல்குலேஷன் பண்ணி தான் 6th வேர்ல்ட் கப் கேரம் டோர்னமெண்ட்டே நாங்கள் பார்ட்டிசிபேஷன் பண்ண முடிஞ்சது. ஃபெடரேஷன் கப்பில் 8 பாயிண்ட், நேஷனல்ஸில் வந்து 12 பாயிண்ட். ஸோ இது 3rd பிளேஸ்ன்னு சொல்லும் போது 20 பாயிண்ட் ஆயிடுச்சு. அதில் தான் என்னோட ரேங்க் 3 வந்தோடனே சார் கிட்ட சொல்லியிருந்தேன். சாரும் வந்து ரொம்ப கங்க்ராட்ஸ் பண்ணி இன்னும் ப்ராக்டிஸ் பண்ண இது இப்போத்துலேருந்தே. மேட்ச் வந்து நவம்பர் மந்த். எவ்வளோ டைம் கிடச்சிது அப்போ அந்த இப்போ வேர்ல்ட் சாம்பியனுக்கும் அதுக்கும் இடையில கொஞ்சம் டைம் இருந்ததா? 5 மந்த் நினைக்கிறேன், 6 மந்த் இருந்தது. அப்போ கூட எங்களுக்கு டைம் இல்லை, ஏன்னா நிறைய மேட்சஸ் வேறு மேட்சஸ்லாம் நிறைய இருந்தது. ஓகே. ஸோ அந்த ப்ராக்டிஸ் இதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கும் போது தான் எனக்கு 12th பப்ளிக் இருந்தது. ஓ. அந்த மாதிரிலாம் நிறைய இருந்தது. அதெல்லாம் இது பண்ணி 12th பப்ளிக் முடிச்சுட்டு அது ரிசல்ட் பாஸ் அது வந்ததுக்கப்புறம் ஏஷியன் கப் மால்தீவ்ஸ்க்கு போயிருந்தேன். நான் ஸ்விஸ் லீக் பார்ட்டிசிபேஷன் பண்ணுறது. மால்தீவ்ஸ் தான் முதல்ல நீங்க வெளிநாட்டில் விளையாடுற ஏஷியன் கப் கேரம் டோர்னமெண்ட், 6th ஏஷியன் கப். ஓகே. ஸோ அதில் வந்து எனக்கு வந்து 5th ரேங்க். நான் அதில் ரேங்க் பிடிச்சி நான் போயிருந்தேன் மால்தீவ்ஸ். ஓகே. அதுக்கப்புறமா தான் இந்த மேட்ச்க்கு யூஎஸ் போகிறதுக்கான ப்ராக்டிஸ் அப்புறமா தொடங்கி ஆரம்பித்து சார் கிட்ட போயிட்டு பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா தான் இந்த 6th வேர்ல்ட் கப் கேரம் டோர்னமெண்ட்டே நாங்கள் போயிருந்தோம். இப்போ கலிஃபோர்னியா போகும்போது நீங்கள் அது சேலஞ்சிங் அது, ஆனால் உங்களுக்கு மேலே 2 பேர் இருந்தாங்க. ஸோ பட் சாம்பியன்ஷிப் எடுக்கும்போது அது என்ன மாதிரி அதை ஹேண்டில் பண்ணீங்க? அதுக்கான கோச்சிங் நிறைய எடுத்தீங்களா? என்ன? கண்டிப்பாக நான் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணதால் மட்டும்தான் நல்லா வின் பண்ண முடிஞ்சது. ஓகே, ரைட். நம்ம பேசலாம். ரொம்ப அழகான ஒரு ஜேர்னி இல்லை? அப்பா வந்து லைஃப்க்கான ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கிறாரு. அதுக்கடையில் மகளுக்கு என்ன விருப்பமோ அதில் விட்டுருக்காங்க. அவங்க ஒன்றும் நீங்கள் படிக்கிறதுல இன்ட்ரெஸ்டாக இருக்கணும் அப்படிலாம் ஒன்றும் சொல்லலையா? கேரம் விளையாடுறத, ஏன்னா அவரே படிப்புலையும் நல்லா படிக்கிறதுனால நான் கேரம்லேயும் நிறைய இன்ட்ரெஸ்ட் காமிச்சது. ரெண்டுமே ஈக்குவலாக வச்சு நான் பண்ணிட்டு மகிழ்ச்சி. ரொம்ப பெருமைக்குரிய ஒரு விஷயம். ஏன்னா அந்த ஒரு சாம்பியன் அப்படிங்கிறது வந்து சும்மா இல்லை. இப்போ தான் நம்ம வந்து டெஸ்ட் சாம்பியன் வச்சுருக்கோம், அடுத்து கேரம்லேயும் சாம்பியன் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு வந்து ரொம்ப அற்புதமான ஒரு டைம். சரி, இப்போ இந்த வேர்ல்ட் சாம்பியனுக்கு போகிறதுக்குன்னு நீங்கள் ஸ்பெஷல் ட்ரைனிங் அப்படிங்கிறது இருக்கா? நேரம் தான் இதில் ரொம்ப முக்கியமாக இருக்கா? எவ்வளோ நேரம் பயிற்சி எடுக்கிறோன்றது முக்கியமாக இருக்கா, அல்லது இதில் வந்து கான்சன்ட்ரேட் முக்கியமாக? ஒரு கேரம் பிளேயராக இருக்கிறதுக்கு பேசிக்காக என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஸோ ஒரு நாளைக்கு வந்துட்டு ஒரு 3-4 செஷனாவது விளையாட வேண்டியது இருக்கும். ரெண்டாவது வந்துட்டு இப்போ நம்ம யூஎஸ் போகிறோம் அப்படின்னு சொல்கிற நேரத்தில் அவங்களுடைய வெதர் அந்த இதெல்லாம் வேறு இருக்கும். ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து கொஞ்சம் நிறைய நேரம் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்களும் அவங்க அப்பாவும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கிட்டு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 8 hours வரைக்கும் அவங்க விளையாடுற மாதிரி அதை பிளான் பண்ணியிருந்தாங்க. நான் வந்துட்டு நம்ம மேட்ச் மாற்ற பார்க்காத மற்றவருடைய பிளேயருடைய வந்து எப்படி இருக்காங்க, அவங்க எது வீக்கு, எது அவங்களோட நுணுக்கங்கள் என்னவா இருக்கு, அவங்களுடைய இதெல்லாம் நம்ம பார்த்து வச்சுக்கின்னு செமிஃபைனல்ஸ் வந்து இவங்க விளையாடும் போது யூஎஸில் இருக்கிற லேடி கிட்ட விளையாடும் போது சில இதெல்லாம் அவங்களுக்கு சொல்லி அனுப்பிச்சிடும். 1 each ஆகிட்டாங்க. இருந்தாலும் வந்து 3rd கேம் வந்து ரொம்ப ஈஸியாக ஜெயிச்சிட்டாங்க. இல்லை நேஷ்னல் சாம்பியன் வந்துட்டோம் அப்படின்னா வேர்ல்ட் சாம்பியன் ஈஸி. ஏன்னா வேர்ல்ட் சாம்பியனுக்கு வந்து 4 பேர் தான் போகிறோம். ஆமாம், மெயின் ஈவெண்ட். ஸோ நம்ம 2 பேரை தான் சந்திக்க போகிறோம். ஆனால் நேஷ்னல் சாம்பியன் அப்படி கிடையாது. யார் எந்த நேரத்தில் வேணுமானாலும் அப்செட் பண்ணுவாங்க. நேஷ்னல் சாம்பியன் இருக்கிறது எப்படி கஷ்டமோ அதே மாதிரி தமிழ்நாடு ஸ்டேட் நம்பர் 1 இருக்கிறதும் கஷ்டம், சென்னை டிஸ்ட்ரிக்ட் நம்பர் 1 இருக்கிறதும் கஷ்டம். ஓகே. ஸோ சென்னை டிஸ்ட்ரிக்ட் 1 ரெகுலராகவே இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னாவே நம்ம ஆட்டோமேட்டிக்காக நேஷனல்ஸில் வந்துட்டு பிளேசிங் வர்றதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. ஓகே. சென்னை தான் கேரமோட ஸ்டாண்டர்ட்னே. தமிழ்நாட்டில் சென்னைக்கு தான் ஸ்டாண்டர்ட் நிறைய. தமிழ்நாடுக்கு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் மும்பையில் இருக்கிற பிளேயருங்க ஸ்டாண்டர்ட். பெரிய வெற்றி, ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். எல்லாரும் கொண்டாடினாங்க. ஏர்போர்ட்டுக்கு வந்து உங்கள் நண்பர்கள்லாம் உங்களை அப்படி பெரிய அளவுக்கு தூக்கி கொண்டாடினதெல்லாம் நம்ம பார்த்தோம். தோல்விகளை பார்த்துருப்பீங்கள்ல,
இதுக்கு முன்னாடியான ஏதாவது போட்டிகள் அப்போல்லாம் எப்படி அதை எதிர்கொண்டீங்க? ஆமாம், இப்போ நான் நிறைய மேட்சஸ் தோத்துட்டேன் நடுவில். ப்ராக்டிஸ் கரெக்டாக பண்ணல நான். அது மட்டும் தான் எனக்கு இருந்தது. ம். ஏன்னா 12th படிச்சுட்டு அப்படியே எனக்கு வந்து கேரம் ப்ராக்டிஸ் விட்டேன் நான் நிறைய. 12th பாஸ் அப்போ அந்த நேரத்துக்கு ஸ்டடீஸ்லையும் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியிருந்திருக்கும். ஏன்னா நான் வந்து ஸ்கூலுக்கு போகலை. அந்த நேரத்தில் பார்த்து திருப்பி மேட்சஸ் வந்துச்சு எனக்கு. ஓகே ஸோ அப்படி சொல்ல குவார்ட்டர்லி எக்ஸாம் நான் எழுதலை. ஓகே எழுதாம தான் ஃபெடரேஷன் கப் மேட்ச் விளையாடிருந்தேன். ஃபெடரேஷன் கப் வின்னர் வந்துட்டேன். அதுக்கப்புறமா எனக்கு வந்து பப்ளிக் நெருங்கிட்டே இருக்கு. ரைட். மார்ச் 1 எனக்கு பப்ளிக். அதுக்கப்புறமா ஜான்வரிலையும் எனக்கு டோர்னமெண்ட் இருந்ததால் எனக்கு வந்து அந்த நேரத்தில் எப்படி இது பண்ணுறேன்னு தெரியாமல் வந்த மேட்ச்சில் நான் லாஸ் பண்ணிட்டேன். ஏன்னா படிச்சுட்டே இருந்ததால். ஸோ அப்போ தான் யோசிச்சிருந்தேன், சரி இது எதனா ஒன்று வேணும் நம்மளுக்கு கண்டிப்பாக சரின்னு சொல்லி 12th பாஸ் பண்ணதுக்கப்புறமா இன்னும் ஹெவியாக ப்ராக்டிஸ் பண்ணி தான் நான் இப்போ வேர்ல்ட் கப்பே வின் பண்ணேன். ஓகே ஓகே. ஒரு தோல்விலாம் நம்மளை ஒன்றும் பண்ணிடாது. எத்தனை தோல்வி வந்தாலும் அதில் ஆர்வம் இருக்குது. அதில் நான் இன்னும் அதில் எங்கே சரி பண்ணணுன்றதான் பார்க்குறேனே தவிர அதில் தோண்டு போகல அப்படின்றீங்க. ரொம்ப முக்கியமானது. ரொம்ப யங் ஏஜில் அப்படியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுலாம். சார் நீங்கள் நிறைய பார்த்துருக்கீங்க, கிட்டத்தட்ட 9 டைம் நேஷ்னல் சாம்பியன். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயருக்கு அடிப்படையில் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட அது வந்து லைஃப்க்கான ஒரு லெசன் மாதிரியும். ஏன்னா ஒரு தோல்விகள் நிறைய வரும். ஒரு எந்த மேட்சாக இருந்தாலும் நம்ம வெற்றி மட்டுமே பெற முடியாது. அப்படி மாறி மாறி வரக்கூடிய இடத்துல எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, ஃபஸ்ட்டு வந்துட்டு தோல்வி வருது அப்படின்னும் போது வந்துட்டு நம்ம எதுக்காக தோத்தோம் அப்படின்னு. ஓகே. சரி, எந்த சூழ்நிலையில் நம்ம அங்கே இருந்தோம், ஏன் நம்ம தோத்தோம், இல்லை காயினுடைய மிஸ்டேக்கா, இல்லை நம்ம ஆடுந்து தப்பா, இல்லை நம்ம தூங்கலையா, சாப்பாடு சரியில்லையா, இந்த இது எல்லாமே எனக்கு அந்த இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு ஓய்வு இருக்கணுன்றீங்க. கேரம் விளையாடுறதுக்கு நல்ல தூக்கம். நைட்டு வந்துட்டு லேட் நைட்டு இருக்கவே கூடாது. ஓ, எப்படியோ ஒரு 9:30 பிஃபோர் 10க்குள்ளே போய் படுத்துடணும். அதே மாதிரி விடிய காலையில் சாதாரணமாக மற்ற நேரத்தில் எழுந்திரிச்சு விளையாடுறத விட ஏர்லியராக எழுந்திரிச்சு விளையாடுறது வந்துட்டு நமக்கு ஆடுறதும் வந்து மனசில் நிற்கும். இப்போ கேரம் பற்றி பேசும்போது வடசென்னை திரைப்படமும் சேர்த்தே பேச வேண்டியிருக்கு. கிட்டத்தட்ட உங்கள்கிட்டேருந்து இன்ஸ்பிரேஷன் எடுத்த ஒரு திரைப்படம் அப்படின்னு அதை சொல்கிறாங்க. எப்படி அது நடந்தது? அண்ட் வெற்றிமாறன் உங்களை வந்து பார்த்து தான் அதுக்கப்புறம் அந்த படத்துக்கான அந்த கதை. வெற்றி சாரும் நானும் வந்துட்டு ரேசிங் பிஜின் வச்சுட்டு இருக்கோம். ஓ, ஓகே. ஸோ என்னுடைய அதில் எனக்கு வாத்தியாராக இருக்கிறவர் தான் வந்துட்டு வெற்றிமாறன் சாருடைய ஃப்ரெண்டு. ஓகே. ஸோ அவங்க வந்துட்டு இந்த மாதிரி இருக்குது, அவருக்கு ஃபஸ்ட்டு பிஜின் வைக்க போகிற நேரத்தில் வந்துட்டு அவங்க மரியா கிட்ட போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை அழைச்சிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்துட்டு அப்படியே க்ளோஸ் ஆச்சு. ஒரு நாள் திடீர்னு கேரம் வச்சு ஒரு படம் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது அது என்னென்ன ஏது எப்படி பண்ணுவோம், என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறது, மேட்ச் எப்படி இருக்கும், அதில் சண்டை ஏதாவது வருமா, எந்தெந்த இடத்துல நிறையா விளையாடுறாங்க, என்னென்ன காம்படிஷன், கேரமாவில் என்ன கிடைக்குது, அமீர் சொல்லியிருப்பார், நீ இது வின் பண்ணினா உனக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டா அப்பாயின்மெண்ட் எல்லாம் இருக்குது அப்படின்னு. ஸோ அதெல்லாம் வந்துட்டு நாங்கள் சொல்லி இதை வந்து அதை முதல்ல அப்படியே கருவு மாதிரி எடுத்துகிட்டு அவருக்கு சொல்லணுமா. ஆமாம் ஆமாம் ஆமாம். கேரம் மேலே அப்போ ஒரு பெரிய ஒரு கவன ஈர்ப்பு கூட வந்துச்சு. அந்த திரைப்படம் வந்தப்போ இன்னும் ஒரு கூடுதலாக அதுக்கு அது மாத்திரம் பண்ணல அவர். அது அந்த ஜெயிலில் எடுக்கிற இடத்துக்கு அந்த பசங்களை எடுத்துகிட்டு போகிறதெல்லாம் வந்துட்டு எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் தான் அமைச்சிருந்தோம், விளையாட வச்சிருந்து. ஓகே. தனுஷ்கும் அதே மாதிரிட்டு என்னை கூப்பிட்டே வந்துட்டு போய் ட்ரெயின் பண்ண, அவரை வர வச்சு ட்ரெயின் பண்ண வச்சு. ஓகே. அவருக்கு அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுங்க. இல்லை, அவரும் வந்துட்டு ஃபிங்கரிங் எல்லாம் வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் எப்படி அவர் ஓகே பிக்கப் பண்ணாருன்னு தெரியாது எங்களுக்கு. ஒரு 2-3 டேஸ்லேயே வந்துட்டு அவர் வச்சு ஆட ஆரம்பிச்சுட்டு. வடசென்னையில் 2 கேம் வந்து ரொம்ப பாப்புலராக இருக்குது. கேரம் இருக்குது, ஃபுட்பால் இருக்குது. அது எப்படி நடந்தது? வடசென்னைக்கான ஒரு கேம் மாதிரியே மாறிடுச்சு. இல்லை, தோராயமாகவே வந்துட்டு இந்த உங்களுக்கு வடசென்னையில் இருக்கிறவங்களை பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஃபுட்பால் தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க, இல்லை கேரம் பிளேயருங்க வந்து ஃபுட்பால் ஆடி இருப்பாங்க. நானே வந்துட்டு ஸ்கூல் கேம்ஸில் ஃபுட்பால் ஆடி ஃபுட்பால்லேருந்து தான் நான் கேரம்க்கு வந்தேன். கேரம்க்கு வந்து இப்போ மற்ற ஆட்டங்களோட கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி ஒரு அட்டென்ஷன் இருக்குது. ஒரு நம்ம கம்பேர் பண்ண வேண்டாம், ஆனால் உதாரணத்துக்கு இப்போ செஸ் மாதிரியான ஒரு கேமுக்கு வந்து ஒரு பெரிய மதிப்போ அல்லது பெரிய கொண்டாட்டமோ இருக்கிற அளவுக்கு கேரம் அப்படி ஒரு காலகட்டம் வரைக்கும் இல்லாமல் இருந்துச்சுன்னு பார்க்க வேண்டியிருக்கா? இல்லை, இப்போவும் இருக்காது. கேரமில் இருக்கிற ஒரே ட்ராபேக்கை வந்துட்டு முதல்ல ஸ்கூலில் இல்லை, ஸ்கூல் கேம்ஸில் கேரம் கொண்டு வரல. அது இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஓகே. ஆனால் ஸ்கூல் கேம்ஸில் இப்போ கேரம் கொண்டு வந்திருந்தாலும் அது வந்துட்டு அந்த +2 நின்று போகுது. யூனிவர்சிட்டியில் காலேஜில் வந்துட்டு கேரம் சேர்க்காததுனால இதை படிச்சுட்டு அப்படியே வந்துட்டு காலேஜ்லேயே யூனிவர்சிட்டிக்கு போகும்போது வந்துட்டு அதை ஃபாலோ பண்ண முடியல. ஓகே. ஸோ அந்த ஸ்டாண்டர்டோடு அவங்க அப்படியே நிறுத்திட்டு அவங்கள எடுக்கிற அந்த சப்ஜெக்டோடு வந்துட்டு அப்படியே போயிடுறாங்க. நிறைய கேரம் பிளேயர்ஸ் அப்படி தான் போயிட்டாங்க. ஓகே.
ஸோ அதுக்கு வந்துட்டு இப்போ யூனிவர்சிட்டியில் சேர்க்கறதுக்கான முயற்சியை வந்துட்டு இப்போ தமிழ்நாடு யூனிவர்சிட்டி லெவலில் அது ஒரு ப்ரொஃபஷனல் கேமாக அதை ஆட் பண்ணணும். கேரம் வந்து அது இல்லாமல் இருக்குது. நீங்கள் இப்போ ஒரு கிளப்ஸ் சார்ந்து விளையாடிட்டு இருக்கீங்களே, அப்போ அப்பாவே ஒரு கிளப் வச்சுருக்காங்க, கேரம் கிளப். எவ்வளோ பேர் இருக்காங்க, எவ்வளோ பேர் கேரம் பிளேயர்ஸ் இந்த சென்னையில் இருக்கிறாங்க ஒரு மாதிரி அப்ராக்சிமேட்டாக? சென்னையில் சீனியர் பிளேயர்ஸே 150க்கு மேலே இருக்காங்க. ஓகே, ப்ரொஃபஷனலாக இருக்கிறவங்க. சீனியர் பிளேயர்ஸே 150 மேலே இருக்காங்க. ஓகே, அதில் வந்து டாப்பர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. வேர்ல்ட் சாம்பியனாகவும் இருக்காங்க, வேர்ல்ட் நம்பர் 2 இருக்காங்க, நேஷனல் சாம்பியன்ஸ் இருக்காங்க, இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ் இருக்காங்க, ஸ்டேட் பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. கேரம் புதுசாக வரணும் அப்படின்னா என்னெல்லாம் பேசிக்காக குவாலிஃபிகேஷன் இருக்கணும்? ஒருத்தருக்கு வந்து எந்த வயசில் கேரம் கற்றுக்க தொடங்கினா சரியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? 6 இயர்ஸ்லேருந்து வந்தாங்கன்னா அவங்க கேரட் அண்டர் 12 வரைக்கும் 12க்கு விளையாடலாம். ஓகே, அதுக்கப்புறம் அண்டர் 14 அண்டர் 18 இருக்கு. இப்போ ஒரு பாஸ்கெட் பாலோ அல்லது ஒரு ஃபுட்பாலுக்கோ ஒரு ஸ்டாமினா தேவைப்படும். கேரம்க்கு அப்படிலாம் ஏதாவது இருக்கான்னு கேட்குறேன். இப்போ பாஸ்கெட் பால் வந்து 2 ஹவர்ஸ் அந்த பீரியடோடு முடிஞ்சிடும், அவ்வளோதான், ஒரு ரவுண்ட் ஆடுவாங்க. ஆனால் கேரம் அப்படி இல்லை, ஒரு நாளைக்கு வந்துட்டு 4 செஷன் ஆட வேண்டியது. ஓகே, அந்த 4 செஷன்னா 1 each ஆச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக 3 ஹவர்ஸ் ஆட வேண்டியது. ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒரு கேமும் வந்து 3 ஹவர்ஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னேன்னா உங்களுக்கு அந்த 12 மணி நேரம் உட்காரத்துக்கு வந்துட்டு நீங்கள் எவ்வளோ நேரம் ப்ராக்டிஸ் பண்ணால் அதில் உட்கார வேண்டியது. ஓகே, இல்லை இது ஒரு மைண்ட் கேம்னு சொல்ல முடியுமா? இப்போ செஸ் வந்து மைண்ட் கேம், கேரம் அப்படி சொல்ல முடியுமா? இல்லை எது, அதை எப்படி பார்க்குறீங்க? கிரிக்கெட் பார்க்குறோம் நம்ம, இங்கேருந்து போலிங் போடுறதுக்கோ இல்லை பேட்டிங் இருக்கும்போது அங்கே யாருன்னா நடந்தால் கூட உடனே உட்கார வைக்கணும். ஆமாம். ஆனால் இங்கே கேரமில் வந்துட்டு சின்ன ஒரு நம்ம இப்படி இந்த பக்கம் போகிறோம், இங்கே ஏதாவது அசைஞ்சிச்சுன்னா கூட கண்ணு தெரியும். ஓகே. ஸோ அதனால் அந்த சுற்று இது எல்லாத்தையும் வந்துட்டு எதுவுமே கவனிக்காத மைண்டை வந்துட்டு அந்த 4 ஃப்ரேமுக்குள்ளே கான்சன்ட்ரேஷன் பண்ணி விளையாடுறதுக்கு அதுதான் அந்த கான்சன்ட்ரேஷன் டெவலப் பண்ணது தான். என்னைக்காவது நம்ம வந்து கேரம்னால நம்ம வாழ்க்கை முழுக்க அப்படியே போயிடுச்சு, இல்லை வேறு ஏதாவது செஞ்சுருக்கலாம்லாம் தோணியிருக்கா, இல்லை இதில் ஹாப்பியாக இருக்கீங்களா? இது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். அப்படி எப்போவுமே நினச்சதில்லை. ஸோ நம்ம தேர்ந்தெடுத்த கேமில் நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஓகே, நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம செய்திருக்கிறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் எப்போவுமே. இப்போ வரக்கூடிய பிளேயர்ஸ் எப்படி பார்க்குறீங்க அவங்கக்கிட்ட? ஏன்னா இப்போ ஒரு விஷயம் பொதுவாக சொல்கிறது என்னென்னா, இப்போ இருக்கக்கூடிய தலைமுறையில் வந்து எதுலேயுமே கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க. பொதுவாக வந்து இப்போ நீங்கள் 3 செகண்டுக்கு மேலே அவங்களுடைய டைம் ஸ்பெண்ட் இல்லை. எதுனா ஒரு வீடியோ பார்த்தா கூட 3 செகண்ட் அப்படிலாம் சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம். இப்போ அவங்களோட ஃபோக்கஸ் எப்படி இருக்குது? இந்த கேமுக்கு வர்றவங்க ஃபோக்கஸ்டாக இருக்காங்களான்னு கேட்குறேன். இப்போ எல்லாமே ஈஸியாக கட்சிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு மனப்பான்மை இருக்குது எல்லாருக்குமே. அதாவது வந்துட்டு ஒரு ப்ராக்டிஸ் போனவனும் உடனே தெரிஞ்சுக்கணும், ஒரு காம்படிஷன் போனவனும் உடனே வின் பண்ணணும், இல்லைன்னா அப்படியே டென்ஷன் ஆகுது, எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கணும். ஆமாம், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிடுது. இப்போ இவங்க காசிமா அவங்க விளையாடும் போதெல்லாம் வந்துட்டு ரொம்ப எங்கேஜ்னாலும் அவங்க வந்துட்டு ஒரு இந்த வருஷத்துலேயே வந்து ஒரு 10 இயர்ஸ் வரைக்கும் விளையாடி தான் வந்திருக்காங்க. இவ்வளோ பெரிய எதை பண்ண முடியும்னா 7 இயர்ஸ்லேருந்து விளையாடிருக்காங்க. ஓகே, பெரும்பாலும் கேரம் எடுத்தது கம்பெனிஸில் ஒரு ஸ்போர்ட்ஸ் கோட்டா கிடைக்குங்கிறதும் ஒரு பார்ட்டாக இருந்ததா? அது கண்டிப்பாக இருக்குது. ஓகே, இப்போவும் அது இருக்குது. அதாவது வந்து உங்களுக்கு இப்போ முன்ன வந்துட்டு ஒரு ஸ்டேட் லெவலில் ரேங்கிங்கில் இருந்தாங்கன்னா ஒரு வேலை கிடச்சிது, அதுக்கப்புறம் நேஷனல் லெவல் ஆகிடுச்சு. இப்போ இருக்கிறதுல வந்து ஃபார்ம் 1, அதாவது இன்டர்நேஷ்னல் பிளேயராக இருந்தால் தான் எடுக்கிறாங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரி இருந்தால் ஆனால் கேரம் விளையாடினா கண்டிப்பாக வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. காசிமா, உங்கள் இலக்கு என்ன? இதில் என்ன அடுத்தடுத்த லெவலில் என்ன அச்சீவ் பண்ணணுன்ற மாதிரி? அடுத்து வர மேட்சஸ் எல்லாத்துலேயும் வின் பண்ணணும் எனக்கு. இப்போ யாரெல்லாம் அடுத்து உங்களுக்கு இலக்கு யாரெல்லாம் இருக்காங்க? இவங்களெல்லாம் நம்ம வந்து இந்த நம்பரில் பீட் பண்ணணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க? ரேஷ்மி மேம் இருக்காங்க, அவங்க பீட் பண்ணணும். ஓகே, அவங்களோட ரெக்கார்ட் என்னவா இருக்குது இப்போது? அதில் அவங்க வந்து 12 டைம்ஸ் நேஷனல் சாம்பியன், ஓகே, 3 டைம் வேர்ல்ட் சாம்பியன். ஒரு முக்கியமான ஒரு இலக்கில் தான் இருக்கீங்க. ஏற்கனவே நீங்கள் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்பை அடித்ததும் ஒரு இலக்கை நோக்கின பயணம் தான். அந்த பயணத்தில் அடுத்தடுத்து ஒரு பெரிய இலக்கையும் வச்சுருக்கீங்க. அது உங்கள் கோச் சொல்கிற மாதிரி அது வந்து எல்லாருக்கும் அமையறதில்ல. இந்த தலைமுறையில் நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸு, அப்புறம் இன்ஸ்டண்ட்டாக எல்லாமே கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அது எப்படி ஹேண்டில் பண்ணிங்க? ஏன்னா எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு இயல்பான ஒன்று தான். நமக்கு வந்து இந்த வெற்றிலாம் வந்துடும். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அவங்கள ரீச் பண்ணுறதுக்கு இன்னும் கடுமையாக அவங்களுடைய உழைப்பு கொடுக்க வேண்டியிருக்கும், கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ அந்த இன்ஸ்டன்ட் தன்மையிலேருந்து எப்படி வெளியில் வர்றீங்க? அதுக்கு தயாராகிட்டிங்களா முன்னாடியே? ஆமாம், எனக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், மேட்ச் வின் பண்ணணும், ஓகே, இது மட்டும்தான். மற்ற எதுவுமே நான் எதிர்பார்த்துக்கணும். எனக்கு சாதிக்கணும். ஓகே, சாதிச்சா எல்லாமே அதுவாக வரும். ஸோ எதுவுமே நானாக போய் இது பண்ணிக்க மாட்டேன். சாதிச்சா எல்லாமே தானாக நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நாளுக்கு எவ்வளோ நேரம் நீங்கள் ட்ரெயின் பண்ணிக்கிறீங்க? உங்களோட இதுக்கான பயிற்சி அப்படிங்கிறது எவ்வளோ நேரம்? நான் ஸ்கூல் போகிற டைம்லேயே காலையில் மார்னிங் 4 to 8 ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ஈவினிங் 4 o'clock வந்தேன்னா திருப்பி 5 to 8, 9 hours அந்த மாதிரி விளையாடி ஆல்மோஸ்ட் 8 hours in a day நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க? ப்ராக்டிஸ் பண்ணுவேன். இந்த எக்ஸாம் டேஸில் வந்து ஸ்கூல்லேயே படிச்சுட்டு வந்துடுவேன், வீட்டுக்கு வந்து நான் படிக்க மாட்டேன். ஓகே,
வந்துட்டு ப்ராக்டிஸ் மட்டும் தான் பண்ணுவேன். புக்கு எடுக்கவும் மாட்டேன் நான். அது வீட்லேயும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா தெரியும் நான் ஸ்கூல்லேயே படித்து முடிச்சுட்டு வந்தேன்னு சொல்லிட்டு. ஸ்கூல்லேயும் அதே மாதிரி தான் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க எனக்கு. உங்களுக்கு வேறு எதுவும் ஹாபி இருக்கா? ஒன்லி கேரம் மட்டும்தானா? எப்படி அந்த டே? ஏன்னா தொடர்ச்சியாக நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஒரு நாளில் 8 ஹவர்ஸ் கேரமுக்கே போயிடுது. அப்புறம் 8 ஹவர்ஸ் எப்படியும் நீங்கள் ஸ்கூலோ காலேஜோ அதுக்கப்புறம் இருந்துட போகிறீங்க. 8 ஹவர்ஸ் தூங்க போகிறோம். வேறு எதுவும் ஹாபியே கிடையாதா? என்ன எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அது? ஹாபி இருக்குது, ஆனால் சாதிக்கணும் ஃபஸ்ட்டு. சாதிச்சுட்டு என்ன வேணால் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் நான் எய்மில் இருக்கேன் இன்றைக்கி வரைக்கும். ஃபஸ்ட்டு சாதிச்சுட்டு அம்மா அப்பாவை சொந்த இதில் நிற்க வைக்கணும். அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கணும். ஆட்டோ ஓட்டி தான் அப்பா வந்து உங்கள் எல்லாரையுமே எங்களை பார்த்துட்டு இருந்தாரு, ஃபீஸ் எல்லாமே கட்டினாரு. ஆனால் இப்போ அப்பா ஆட்டோ ஓட்டுறது கிடையாது. ஏன்னா அவருக்கு பேக் பெயின் இருக்குது. அதே மாதிரி எனக்கு நிறைய மேட்சஸ் வந்துச்சு. இப்போ ஓகே நான் ஃபெடரேஷன் கப் வின் பண்ணதுக்கப்புறமா எனக்கு கண்டினியூவாக மேட்சஸ் அந்த மாதிரிலாம் நிறைய இருந்ததால் அப்பாவால் ஆட்டோ ஓட்ட முடியல. ஏன்னா எல்லா ஊருக்கும் அப்பா தான் வருவாங்க என் கூட. அப்படி சொல்லும் போது அப்பாவால் ஆட்டோ மெயின்டைன் பண்ண முடியல. அம்மா என்ன சொல்கிறாங்க? கேரமில் நீங்கள் அடைஞ்ச உயரம் இந்த இதெல்லாம் எப்படி அவங்க 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 என்ன சொல்கிறாங்க? அம்மா ரொம்ப சப்போர்ட். ஓகே. ப்ராக்டிஸ் பண்ணனாலும் அந்த நேரத்தில் சாப்பிட்லனாலும் அங்கேயே எடுத்துகிட்டு வந்து தருவாங்க கிளப்பில். ஓகே. அதே மாதிரி நாங்கள் சாப்பிட்லன்னா அவங்க அது வரைக்கும் உட்காந்துட்டு இருப்பாங்க வீட்டுக்கு வர வரைக்கும். இன்னும் எவ்வளோ பேர் அப்படி உருவாக்க முடியும்னு நினைக்கிறீங்க? நிறைவு கேள்வினா ஒரு கேரம் வந்து ஒரு ப்ரொஃபஷன் இன்றைக்கி அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் எல்லோரும் கொண்டாடக்கூடிய ஒரு கேமாக மாறி இருக்குது. கேரம் எல்லோரும் விளையாடிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் கேரமில் ஒரு சாம்பியன்ஷிப் வர்றவங்கள ரிசீவ் பண்ணவே ஆள் இல்லைங்கிற காலத்துலேருந்து இன்றைக்கி வந்து பெரிய கொண்டாட்டமாக மாறக்கூடிய காலம்னா அதில் இன்னும் எவ்வளோ பேர் சென்னை உருவாக்க முடியும்னு நினைக்கிறீங்க? உருவாக்கலாம், நிறைய பேர் உருவாக்கலாம். இப்போ எங்கள் ஏரியாவில் இருக்கிறவங்க கிட்ட நான் வந்துட்டு அங்கே சொன்னேன், நான் ஒரு ரூம் போட்டுருந்தோன்னு. அதுக்கப்புறம் அந்த ரூம் இல்லாத இன்னொரு அங்கே இருக்கிற வந்து என்ன மாதிரியான ஃபினான்ஷியல் சப்போர்ட் இருந்தால் நல்லதுன்னு நினைக்கிறீங்க? கவர்மெண்ட்ஸ் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? கவுன்சிலர் வந்துட்டு எங்களுக்கு ஒரு இடம் கொடுத்து அங்கே வந்துட்டு ஒரு 8 போர்டு வாங்கி போட்டுருந்தாரு. அதில் உருவானவங்க வந்துட்டு ஒரு 9 பேர்கிட்ட வந்துட்டு என் ஏரியாவில் வந்து எல்லாருமே அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கு. ஆனால் இது வரைக்கும் வந்துட்டு நான் யார்கிட்டையும் வந்துட்டு எப்போவுமே சொல்லிக் கொடுக்கறதுக்காக ஃபீஸ் வாங்கினதே கிடையாது. சிறப்பு சார். எல்லாமே வந்துட்டு ஃப்ரீயாக தான் பண்ணுவேன். நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு எங்கள் ஏரியாவில் இருந்துட்டு விளையாடும் போது வந்து நான் அவங்களோட சேர்ந்து விளையாடுவேன். இப்போவும் காசிமா அவங்க வந்தாங்கன்னா அவங்களோட சேர்ந்து விளையாடுவேன். ஏன்னா இது போட முடியும் அப்படின்றத வந்து நம்ம போட்டு காட்டணும். ஓகே. ஸோ அப்போ தான் அவங்க அதை ஒரு பெரிய இலக்கு வச்சிருக்கிறாங்க. அடுத்து இவங்களெல்லாம் பீட் பண்ணணும். எப்பவுமே அதுதான் இருக்கக்கூடிய சேலஞ்சும் கூட. ஏன்னா ஒன்ஸ் ஒரு உயரம் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். எப்படி 70கள் 80களில் கேரம்கான அம்பாசிடராக நீங்கள் இருந்தீங்களோ அப்படி வந்து இன்றைக்கி 2020களில் காசிமா வந்து தமிழ்நாட்டுக்கான ஒரு கேரம் அம்பாசிடர் மாதிரி இருக்காங்கன்னு சொல்லலாம். நிறைய வாழ்த்துக்கள், நிறைய வெற்றிகள் பெறத்துக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள்மா. இன்னும் நிறைய உயரங்கள் அடைங்க. அது தமிழர்களுக்கான பெருமை, தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கான பெருமையாக இருக்கும். தொடர்ச்சியாக இந்த மாதிரி நிறைய பிள்ளைகளை வந்து நீங்கள் உருவாக்கிட்டு இருக்கீங்க. இது வந்து வருமானத்துக்கானது இல்லை, நான் வந்து என்னுடைய விருப்பத்தின் பேரில் செய்கிறேன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் சார். நிச்சயமாக அமைப்புகள், அரசாங்கங்களுடைய உதவியும் உங்களுக்கு வரும். நிகழ்ச்சியில் பங்கெடுத்த உங்கள் 2 பேருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.